வணக்கம். புழுவெட்டு, பூச்சிவெட்டு, கூந்தல் வளர்ச்சி குறைவா இருக்குது, முடி உதிர்வு அதிகமா இருக்குதுன்னு பல பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது தலையில வரக்கூடிய சில பாதிப்புகள் தான். குறிப்பா கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாவே இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம ஆண்கள், பெண்கள்னு எல்லாருக்குமே சாதாரணமா வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகவே இன்னைக்கு இருக்கு. இந்த பூச்சிவெட்டு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா தலையில அங்கங்க முடி உதிர்ந்து அந்த இடத்துல முடி வளர்ச்சியே இல்லாம இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஆரம்பத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா சாதாரணமா பொடுகு மாதிரி இருக்கும். அதை கவனிக்காம நம்ம விடும்பொழுது காலப்போக்கில் அந்த இடத்துல முடி உதிர்ந்து வலுவலுன்னு முடி வளர்ச்சி இல்லாம இருக்கும். இதுதான் புழுவெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது தலையில மட்டும்தான் வரும் அப்படின்றது கிடையாது. இது நம்மளுடைய புருவம், மீசை, தாடின்னு எந்த இடத்துல வேணாலும் வரலாம். இந்த தொந்தரவு பொதுவா பார்த்தோம்னா பாக்டீரியா, வைரஸ் பாதிப்புனால வரது. அது மட்டும் இல்லாம நீரிழிவு, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்னா ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த தொந்தரவு அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்மளுடைய உணவு முறை சரியா இல்ல, அதாவது ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துக்காத பொழுதும் நம்மளுடைய ரத்தத்துல நச்சு கலந்திருக்க போதும் இந்த பிரச்சனை வரதையும் நம்ம பார்க்கலாம். மருந்து மாத்திரைகள் அதிகமா சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில பாதிப்பு வரும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுறதையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்கான சில வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல இருக்கு. பொடுதல கீரை தைலம் கூட நம்ம இதுக்கு பயன்படுத்துறது நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த வகையில இதுக்கான ஒரு சிறந்த தீர்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது கோபுரம் தாங்கி சமூலம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த கோபுரம் தாங்கின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சாதாரணமா கிராமப்புறங்கள்ல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடியதுதான். இந்த செடி பார்த்தோம்னா நிறைய விளைநிலங்கள்ல களை செடியா நமக்கு முளைச்சிருக்கக்கூடியது. பொதுவா இந்த மழை காலங்களுக்கு அப்புறமா இந்த செடியை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இந்த செடி தான் நம்ம பயன்படுத்தி எப்படி புழுவெட்டு மாதிரியான பிரச்சனைகள், முடி உதிர்வு பிரச்சனையில இருந்து வெளிவருது அப்படின்றது பார்க்கலாம். இந்த கோபுரம் தாங்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை இது. இதனுடைய இலை, வேர்னு எல்லாமே மருத்துவ பயன் கொண்டது. இதனுடைய பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய இலைகளும் அதே மாதிரி மாற்றடுக்குல இருக்கக்கூடியது. இதனுடைய இலைகளை வச்சோ இதனுடைய பூக்களை வச்சோ ரொம்ப எளிமையா நம்ம இந்த செடியை அடையாளம் காண முடியும். இதனுடைய பூக்கள் இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகாவே இருக்கும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாசங்கள்ல இதனுடைய பூக்கள் பூத்து இருக்கும். அதனால ரொம்ப எளிமையாவே நம்ம இதை அடையாளம் காணவும் முடியும். இப்ப நம்ம இந்த கோபுரம் தாங்கி சமூலத்தையும் கொண்டு ஒரு தைலம் காய்ச்ச போறோம். நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த எண்ணெய் பார்த்தோம்னா முடி உதிர்வை கட்டுப்படுத்தும், முடி வளர்ச்சியை சீராக்கும். புழுவெட்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த இடங்கள்ல இந்த தைலத்தை தொடர்ந்து தேய்க்கும் பொழுது விரைவா முடி வளர்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கோபுரம் தாங்கி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நான் இடிச்சு இதோடைய சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். காளாஞ்சி படை, கரப்பான்னு சொல்லக்கூடிய சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வா இது இருக்கும். இப்போ இந்த சாரோட சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே அடுப்புல வச்சு காய்ச்சி சேர்த்துக்கலாம். இந்த தைலத்தை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி நம்ம குளிச்சாலே போதும். விரைவா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாம கண் பார்வையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புழுவெட்டுல இருந்து முற்றிலும் வெளிவரதுக்கு சிறந்த ஒரு தைலமாகவும் இது இருக்கும். இந்த தைலத்தை வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும், நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை தேய்ச்சிட்டு படுக்கிறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கோபுரம் தாங்கி சமூலத்தை எடுத்துட்டு அதுக்கு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம காய்ச்சி ஒரு பாட்டில சேர்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கோபுரம் தாங்கி தைலம் தயாராயிடுச்சு. சிறந்த ஒரு மூலிகை இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.